லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் பார்க்க போகிறோம். அந்த வகையில் விஸ்வாவசு வருடத்திலிருந்து பிராபவ வருடத்திற்குள்ளாக உள்ள நுழைஞ்சிருக்கிறோம். இப்போ தமிழ் வருட பிறப்பு அப்படின்னு சொன்னாலே இதை எப்படி தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் பயணிக்கக்கூடிய அந்த திசையை வச்சு தான் ஒவ்வொரு மாதமும் நாம் கணக்கிடுறோம். அந்த வகையில் சித்திரை மாதம் அப்படிங்கிறத நாம் தமிழ் வருட பிறப்பாக கொண்டாடி கொண்டே வருகிறோம். அது இடையில சில மாற்றங்கள் கொண்டு வந்தாலும் சித்திரை அப்படின்னு சொல்றது ஆரிய மாயையினால் வந்தது அப்படின்னு சொல்லி சில தமிழ் அறிஞர்கள் எல்லாம் சொல்லியிருந்தாலும் கூட சூரியனுடைய நகர்வுகள் வைத்து பார்க்கும்போது சித்திரை தான் தமிழ் வருட பிறப்பாக கொண்டாடப்படுது. அதுல 60 ஆண்டுகள் நமக்கு சொல்லி வச்சிருக்கிறாங்க தமிழ் வருட பிறப்புல. இந்த 60 ஆண்டுகள் என்ன அப்படின்னு பாக்குறப்ப ஒவ்வொரு ஆண்டிற்கும் ஒவ்வொரு வடமொழி பெயர்கள் இருக்கு. எல்லாரும் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, தமிழ் வருட பிறப்புன்னு சொல்றீங்களே, ஆனா வடமொழி பெயர் அதாவது சான்ஸ்கிரிட் வெர்ஷன்ல இருக்கே அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் கேள்வி கேட்கவும் செய்வாங்க. எல்லாருக்குமே நமக்கு என்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் பெயர்களும் இருந்திருக்கு. இப்போ இந்த பராபவ வருடம் அப்படின்னு சொல்றதுக்கு தமிழ் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருத்தோற்றம் அப்படிங்கிற பெயர். பொதுவாகவே அருள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய விஷயம். வள்ளுவர் கூட ரொம்ப அழகா சொல்லுவாரு, பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வள்ளுவர் சொல்லி வச்சிருக்கக்கூடிய குறள்ல இருந்து எடுத்து பார்த்தாலுமே அருள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவைப்படும். அப்படியான ஒரு தமிழ் வருடமாகத்தான் இந்த பராபவ வருடம் இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த அருட்தோற்றம் எதுக்கெல்லாம் அருள் அப்படின்னு பார்க்குறப்ப முக்கியமா விவசாயத்திற்கான அருள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த பராபவ வருடம் விவசாயத்திற்கு செழிப்பான வருடமாக கொண்டாடப்படுது. முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா மழையினுடைய சுழற்சி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால ரெயின்ஃபால் நிறைய இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. அதனால பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அடுத்த லெவலுக்கு போகும் அப்படிங்கிறத நம்பி இருந்தாங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் மட்டும் கொஞ்சமா கவனம் தேவை அப்படிங்கிறத நம்முடைய பழம் பாடல்கள் வெண்பாக்கள் எல்லாமே சொல்லி வைக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இனிமையான வருடம் தான் இந்த பராபவ வருடம். இதுல நிறைய விஷயங்கள்ல நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த பராபவ வருடத்தினுடைய குணத்தை அறிஞ்சுக்கிறதுக்கு இப்போ ஒரு ராஜசபை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு அரண்மனை, அந்த ராஜசபை இருக்கு அப்படின்னா அதுல ஒரு ராஜா இருப்பார்ல. இந்த வருடத்தினுடைய ராஜா யார் தெரியுமாங்க? குரு பகவான், மன்னவன், பொன்னவன், பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு ராஜபீடத்துல இருக்கிறார். அப்ப எப்படியான ஒரு வருடமாக இது இருக்கும் அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க. சரி, ராஜா அவர் இருக்கிறார் அப்படின்னா ஒரு அமைச்சர் இருக்கணும்ல. ராஜாக்கு அப்பப்ப இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு அமைச்சர் இருப்பாங்க இல்லையா? அப்படிப்பட்ட அமைச்சர் இந்த தடவை யார் வருதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனோகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் வரார். அப்ப என்ன பண்ணுவாரு? அவரே மேகாதிபதியாகவும் வரார். மேக அதிபதி, அப்ப மழை பொழிவையும் கொடுப்பார். அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய மனநிலை மாற்றங்களையும் கொடுப்பார் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அடுத்து சேனாதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரியன், நிர்வாகத்திற்காக சூரியனும் வராரு. அதே தானியாதிபதி அப்படின்னு எடுக்கிறப்ப செவ்வாய் வரார். அப்ப விளையக்கூடிய தானியங்கள் எல்லாத்துக்குமே யார் பொறுப்பு? செவ்வாய் பொறுப்பு. அதை நிர்வாகப்படுத்துறதுக்கு சூரியன் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பார்க்குறோம். இப்போ இந்த வருடம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்க போது. முக்கியமாக ஏற்கனவே சொன்ன மாதிரி உணவுத்துறை அப்படிங்கிற விஷயம் ரொம்ப கொடிகட்டி பறக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா மிளகாய், துவரம் பருப்பு மாதிரியான இருக்கக்கூடிய தானியங்களா இருக்கட்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நெல், கரும்பு, வாழை இதுக்கெல்லாம் நல்ல விளைச்சல் இருக்கக்கூடிய ஆண்டாக இது அமைய போகுது. அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு இம்பாக்ட் இருக்கும்ல. அப்படி பாக்குறப்ப அரசியலில் உலகாவிய அளவுல நிறைய மாற்றங்கள் கொண்டு வரக்கூடிய அமைப்பு தான் இந்த அமைப்பு. அதுவும் குரு ராஜாவாக இருக்கிறதுனால மக்களுடைய குறைகளை கேட்கக்கூடிய அரசாக எல்லா இடங்களிலும் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய இடங்களில் போராட்டங்கள், கிளர்ச்சிகள் உண்டாகுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம என்னுடைய நாடு, என்னுடைய இனம், என்னுடைய மொழி அப்படின்னு சொல்லிட்டு என் நாடு, என் உரிமை மாதிரியான அந்த ஹேஷ்டாக்ஸ் எல்லாமே உலகளாவிய அளவுல உருவாகக்கூடிய அமைப்பும், என்னுடைய நாடு எனக்கானது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனமான உணர்வும் உருவாகக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இந்த பராபவ ஆண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அமைஞ்சிருக்கு. இதுதான் பொது பலனாக நம்ம பார்க்கிறோம். இது இருந்தாலும் கூட ஒரு ராசிக்கும் என்னங்க, என் ராசிக்கு நல்லா இருக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். அந்த வகையில மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த பராபவ ஆண்டு அப்படிங்கிறத பார்க்க போறோம்.
சுக்கிரனை தன்னுடைய ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களே, பொதுவாக இந்த ரிஷபராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுத்த மகத்தான ஆதரவு கடந்த காணொளிகளில் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அப்படிதான் சார் இருக்குது வாழ்க்கை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ரெஸ்பான்சஸ் வந்திருந்தது இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு தான். இப்போ இந்த பராபவ ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்பவுமே அருமையாக தான் இருக்க போகுது. ஏன் அப்படின்னு கேட்டால் நிறைய ஃபேக்டர் சொல்லலாம். ஏன் சொல்ல முடியாது? நம்ம சனி பகவான் எடுத்துக்கோங்க, அவர் எங்கெங்க இருக்கிறாரு? சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. குரு இது நாள் வரைக்கும் வந்து உங்களுடைய 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேமிலி அண்ட் ஃபினான்ஸ்ல இருந்தாரு. அடுத்து இப்போ எங்க டிராவல் ஆகுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முயற்சி ஸ்தானத்திற்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கக்கூடிய 4ஆம் இடத்துக்கும் டிராவல் ஆகுறாரு. இதை விட என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்து கேதுவும் சரி ராகுவும் சரி, ராகு வந்து கும்ப வீட்டில் இருந்துட்டு கெரியர் அப்படிங்கிற விஷயத்த இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அதே மாதிரி 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நாலேஜ் கொடுக்குறாரு. இப்படி எல்லா பிளானட்ஸும், அதுவும் மேஜராக டிரான்சிட் ஆகக்கூடிய எல்லா பிளானட்ஸும் உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்கு. இதுக்கு மேலே என்ன சொல்றது, ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப அருமையாக இருக்க போகுது. ஆனால் இந்த ரிஷபராசிக்காரங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கா நல்லதா நடக்க போதா, இப்படிதானே சார் 4 வருஷமா சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, ஒண்ணுமே நடக்கல சார், இந்த வருஷம் ஆரம்பிச்சதுல இருந்து நியூ இயர் ஆரம்பிச்சதுல இருந்து கூட நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், 3 மாசம் ஆயிடுச்சு, இன்னுமே எங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைச்ச மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொளி பார்க்கும் வரைக்கும் கூட நீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனா இப்போ சொல்றேங்க, உங்களுடைய வாழ்க்கை இந்த நொடியிலிருந்து மாறப்போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பிளானட் ஃபேவராக இருக்கிறப்ப நீங்கள் கவலை அப்படிங்கிற வார்த்தையை உங்களுடைய டிக்ஷனரியிலேருந்து அப்படியே எடுத்து டிராஷ்பின்குள்ளே போடக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் தான். குரு ரொம்ப அருமையாக இருக்கிறார். அப்போ என்ன ஆகும்? கண்டிப்பாக காசு பணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. நீங்கள் ஒரு பழைய பாடலுங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா, காலத்தால் அழியாத காவியம் தர வந்த மாபெரும் கவி மன்னனே உனக்கு தாய் ஒரு மொழி சொல்லுவேன் அப்படின்னு கேபிஎஸ் அவங்களுடைய பாடல் ரொம்ப அருமையாக பாடியிருப்பாங்க. அதில் சொல்லுவாங்க, யாருக்கும் வாழ்வுண்டு அதற்கு ஒரு நாள் உண்டு அதுவரை பொறுப்பாயடா அப்படின்னு சொல்லுவாங்க. பொறுத்திருந்ததெல்லாம் போதும், இனி உங்களுடைய வாழ்க்கையில புது வசந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் இருக்க போது. இதை நான் வந்து உங்களுக்கு ஃபேக்கா ஒரு விஷயத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லல, உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையாகவே அந்த வசந்தம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படிங்கிறத நீங்க பார்க்க போறீங்க. இதெல்லாம் நடக்குமா, என்னுடைய வாழ்க்கையில இப்படியான நல்ல விஷயங்கள் கூட நடக்குமா அப்படின்னு ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்கள் ஏக்கமெல்லாம் தீரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பராபவ ஆண்டு. அதிலும் குறிப்பா அருள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில் உங்களுடைய குலதெய்வ அருள் கண்டிப்பா கிடைக்க போகுதுங்க. கண்டிப்பா இந்த வருஷத்துல எல்லாருமே என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபாடு செய்ய போறீங்க அப்படிங்கிறது உண்மை. குலதெய்வம் தெரியாமல் இருந்த நபர்களுக்கு கூட இந்த ஆண்டுல உங்களுடைய குலதெய்வம் என்ன அப்படிங்கிற விஷயம் கிடைக்க போது. நிறைய நபர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்கள்ல கும்பாபிஷேகம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு வரக்கூடிய அமைப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுடைய குலதெய்வ கோயில்களில் இருக்கக்கூடிய மரியாதை, மாலை மரியாதைன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த முதல் மரியாதை உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அது மட்டும் இல்லாம மகான்களுடைய அருள், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ராகவேந்திரர் மாதிரியாக, சாய்பாபா மாதிரியாக யாரெல்லாம் மகான்கள் இருக்கிறார்களோ, சித்த பெருமக்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுடைய அருள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. குறிப்பாக கன்னி தெய்வங்களுடைய அருள். கன்னி தெய்வம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்முடைய வீட்டிலேயே பிறந்திருப்பாங்க, பிறந்து இறந்து தெய்வமாகி இருக்கக்கூடிய கன்னி தெய்வங்களுடைய அருள் யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. நிறைய ரிஷபராசிக்காரங்களுக்கு குலதெய்வமே என்னன்னு தெரியல அப்படின்னு இருந்தாலும் கூட உங்களுடைய குலதெய்வம் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய போகுது. அது மட்டும் இல்லாம பொருளாதார முன்னேற்றம், தெய்வ பலம் இருந்துருச்சு அப்படின்னு சொன்னா யாரையும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. தெய்வமே துணை இருக்கு, அந்த ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கிறான் அப்படிங்கிறப்ப இங்க இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் நம்பாம உங்களுடைய சொந்த காலில் நின்று உங்களுக்கான விஷயங்களை, பொருளாதார ஏற்றத்தை அடையக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது. பொருளாதாரம் சிறப்பா இருக்கு, மகிழ்ச்சி இரட்டிப்பா இருக்கு, குடும்பத்துல ஒற்றுமை இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம கணவன் மனைவி அப்படின்னு சொல்லக்கூடிய உறவில் ஏதேனும் மனக்கசப்புகள் இருந்திருந்தது அப்படின்னு சொன்னா இனி அதெல்லாம் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. நாங்கள் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதியினர் கூட சேர்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற விஷயம் இதனால் வரைக்கும் இல்லை அப்படின்னு சொன்னவங்க கூட குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான அமைப்பு அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முதியோர்கள் வீட்டில் ரொம்ப நாள் முடியாம இருக்கிறாங்க, ரொம்ப வயசானவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய உடல்நலத்திலும் மிகப்பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்க போது. இப்படி எல்லா வகையிலும் சாதகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம். இந்த பராபவ ஆண்டு
யாருக்கெல்லாம் ஜாக்பாட் அப்படின்னு பார்க்குறப்ப ரிஷபராசிக்கு கண்டிப்பாக ஒரு ஜாக்பாட்டான ஆண்டாக தான் இருக்க போது. எந்த வகையில் அப்படின்னு கேட்குறப்ப, நீங்கள் முன்னாடி வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ரிட்டர்ன்ஸ் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து ஏதேனும் இருக்குது, அதை நான் விற்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு நல்ல இடத்துலேருந்து வந்து உங்களுடைய பூர்வீக இடத்தை வாங்கி அதுக்கேற்ற நல்ல பணத்தை வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் இன்னொரு வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூர்வீகத்தில் எதையும் ஒரு சொத்தை வந்து நீங்கள் விற்றுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க திருப்பி வந்து இந்த வீட்டை நீங்களே வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பதற்கான வாய்ப்பு கூட ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டு. ஏன்னா பூர்வ புண்ணியம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இயங்க போகக்கூடிய ஒரு ஆண்டு அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான மிராக்கல்ஸ் எல்லாமே நடக்கும். என்னுடைய வாழ்க்கையில லக்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ரிஷபராசிக்காரங்களுக்கெல்லாம் லக்னா என்ன அப்படிங்கிற விஷயம் வந்து நீங்க கண்கூடாக உணர போறீங்க. அது மட்டும் இல்லாமல் திருமணம் சார்ந்த முயற்சிகள் எல்லாமே ரொம்ப சீக்கிரமா பலிதமாகக்கூடிய அமைப்பு இருக்கு. எப்ப அப்படின்னு பாக்குறப்ப குருவினுடைய டிரான்சிட்டுக்கு பிறகு, அவர் வந்து ஜூன்ல டிரான்சிட் ஆகிறாரு இல்லையா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருமணம் சார்ந்த முயற்சிகள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். காதல் சார்ந்த விஷயங்கள், ஏன்னா ரிஷபம்னு சொன்னாலே சுக்கிரன் ராசியில இருந்துட்டு காதலை பத்தி பேசலாம்னா எப்படி, காதல் கண்டிப்பாக கைகூடுவதற்கான வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கு. இதெல்லாம் பாசிட்டிவா இருக்கேங்க, அப்போ எங்களுக்கு வந்து எதுவுமே நெகட்டிவா நடக்காதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்க உங்களுடைய மைண்டை பாசிட்டிவா வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பாசிட்டிவா தான் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உடல் நலம் அப்படிங்கிற விஷயத்துல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கூடுதல் சிறப்பாக இந்த ஆண்டு அமைய போகுது. அது மட்டும் இல்லாமல் வழிபாட்டு முறை அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு என்னைக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு. ரிஷபராசிக்காரங்க பொதுவாகவே மகாலட்சுமி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுவும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கிரஹோரை அதிகாலை 6 to 7 அல்லது இரவு 8 to 9 இந்த 2 நேரத்தில் மகாலட்சுமிக்கு கொஞ்சமாக உங்கள் கையால் மல்லிகைப்பூ வந்து கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாறுறத நீங்களே காணொலிக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பான ஒரு ஆண்டாக அமைய போது. இந்த வாழ்நாள் ஃபுல்லாவே நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பயன்படுத்திக்கலாம். குறிப்பா இந்த பராபவ ஆண்டில் நீங்க இதை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா மகாலட்சுமியினுடைய பரிபூர்ணமான கிருபா கடாட்சம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்க போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பொது பலன்கள் தான். இதுவே உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் பொருந்தி போற மாதிரி இருந்தாலும் கூட சில நபர்களுக்கு என்னுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கும். திருமணம் அப்படிங்கிற விஷயம் எப்போ நடக்கும், குழந்தை பிறப்பு தடையாகிக்கிட்டே இருக்கு, கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஆவல் இருக்கும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட்ல நான் டிராவல் போகலான்னு நினைக்கிறேன், ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழல் அப்படின்னு பாக்குறப்ப நிறைய வார்ஸ் நடந்துகிட்டு இருக்கு, நான் சேஃபா டிராவல் போயிட்டு வர முடியுமா, இந்த மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும். மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி, நியூமராலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பர் ஆஃப் சர்வீசஸ் நம்முடைய www.lifehoroscope.in அப்படின்னு சொல்லக்கூடிய வெப் பேஜ்ல அவைலபிளா இருக்கு. நீங்க வந்து பார்த்துக்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான பர்சனலைஸ்டு ஹாரோஸ்கோப் அப்படிங்கிறத ஹேண்ட் ரிட்டனாகவும் நீங்க வந்து வாங்கிக்கலாம். பழமையும் புறக்கணிக்காம புதுமைக்கும் புதுமையாக நாங்க வந்து ஹேண்ட் ரிட்டன் அப்படிங்கிற விஷயத்தை திருப்பி கொண்டு வந்துகிட்டு இருக்கிறோம். இது மாதிரியான சர்வீசஸ் அவைலபிள் இருக்கு. நம்ம வெப்சைட் பேஜை விசிட் பண்ணி பாருங்க. இது மாதிரியான இன்னும் புதுமையான காணொலிகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாலுவானந்த். நன்றி, வணக்கம்.